வணக்கம். கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நான் முகமது தவிக். என் வாழ்க்கையில் எப்போதும் சோகங்கள், கஷ்டங்கள் மட்டுமே, அனைத்தும் கடவுள் கொடுத்த சோதனை என்று எண்ணிக்கொண்டு நான் வாழ்ந்து வருகின்றேன். என்னிடம் சிறிய துணிக்கடை இருக்கின்றது. கடை சிறியதுதான். ஆனால் என்னை நம்பி பலர் வாங்கி செல்கின்றார்கள். அது எனக்கு மகிழ்ச்சி, என் வாழ்க்கையில் வெற்றியும். எனக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரை எனக்கு குழந்தை இல்லை. நான் பிறந்த போதே அம்மா இறந்து விட்டார்கள். பின்பு என்னை அப்பா கவனிக்க 2ஆம் திருமணம் செய்தார்கள். அந்த மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தை ஒன்று. எனது தங்கை ஷாஜஹான். அவளை நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் அவள் கணவன் அவளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் என் தங்கை, அவள் 2 பிள்ளைகளோடு எங்கள் வீட்டில் இருக்கின்றாள். என் மனைவியின் பெயர் சமீரா பானு. அவள் அழகு மட்டுமல்ல, அமைதியான குணம் கொண்டவள். அவளுக்கு அப்பா அம்மா இல்லை. அவர்கள் மாமாதான் வளர்த்தார்கள். அவளுக்கு கடினமான வாழ்க்கை அங்கு. அவர்கள் மாமா என் கடைக்கு அடிக்கடி வந்து செல்வார்கள். அவள் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. பெண்ணை திருமணம் மட்டும் செய்து கொடுக்கிறோம் என்றார்கள். எனக்கு அதில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஏனென்றால் என் சித்தி பல ஆண்டுகளாக பெண் பார்த்தால் சரியாக அமையவில்லை எனக்கு. அதனால் இதை பற்றி நான் சித்தியுடன் பேசிய போது அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வரதட்சணை மட்டுமே முக்கியமாக இருந்தது. இருந்தாலும் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் சித்தியுடன் பேச்சை கேட்கவில்லை. எனவே நான் முடிவு செய்த சமீனா பானுவை நான் திருமணம் செய்து கொண்டேன். அவளுக்கு உண்மையை சொல்ல போனால் என் வாழ்க்கையில் கிடைத்த தெய்வம் கொடுத்த பரிசு என்று நினைத்து கொண்டேன். எங்கள் வீட்டில் என் சித்தி, தங்கை அவள் மனம் புண்படும் வகையாக நிறைய பேசுவார்கள். எல்லா வேலையும் அவள்தான் செய்து கொண்டிருந்தாள். அவள் எங்கள் வீட்டுக்கு வந்த நாளில் அதிக கஷ்டப்படுகின்றாள். அனைத்துமே அவள் எனக்காக பொறுத்து கொண்டாள். எந்த நாளிலும் என்னிடம் குறை சொன்னதில்லை. எப்பொழுதுமே மலர்ந்த முகத்துடன் பேசுவாள். இப்படிப்பட்ட பெண் இருந்தால் எனக்கு குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று நினைத்தேன். என் உயிர் அவள்தான். அவள் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் நான் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று நினைத்துவிட்டேன். ஆனால் மக்கள் குழந்தை இல்லை, சிகிச்சை எடுக்கலாம் என்று கேட்பார்கள். அவளை துன்புறுத்தும்படி பேசுவார்கள். அது எனக்கு மிகவும் காயத்தை கொடுக்கும். அவள் இரவு நேரங்களில் என்னிடம் அழுத சொல்லுவாள். அவள் அழுதால் நானும் அழுது விடுவேன். என் பலமும் என் பலவீனமும் என் மனைவிதான். என் சித்தி எப்பொழுதும் பிரச்சனை உண்டாக்குவாள். என் தங்கை அதைவிட என் மனைவி வம்புக்கு போடுவாள். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். என் தங்கைக்கும் என் சித்திக்கும் நான் தான் இருக்கின்றேன். ஆனால் மனசாட்சியாக இருக்கின்றேன். அவர்களை நான் எங்கும் செல்ல சொல்ல முடியாது. என் மனைவிக்கும் நான் மட்டுமே இருக்கின்றேன். அவளை நான் விட்டு கொடுக்கவும் முடியாது. இப்படியே நாட்கள் சென்றது. அன்று கடையில் இருந்து நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். என் மனைவி கோபத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தாள். நான் கேட்டேன். அவள் சொல்லவில்லை. பின்பு அவள் கண் கலங்கி சொன்னாள், 5 வருடங்களுக்கு முன்பு நாம் இருவரும் குழந்தைக்காக சோதனை செய்தோம். அப்பொழுது எனக்கு குழந்தை பிறக்காது என்று டாக்டர் சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியவில்லை என்று சொன்னாள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவள் சொன்னதும், நீங்கள் ஒளித்து வைத்த ரிப்போர்ட்டு நான் சுத்தம் செய்யும் போது என் கண்களில் பட்டது என்றாள். அவள் அழுதால். நான் அவளை சமாதானம் செய்தேன். உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. நீ அழுதால் நான் தாங்க முடியாது. குழந்தை இல்லை என்றால் என்ன? உனக்கு நான் இருக்கின்றேன், எனக்கு நீ இருக்கின்றாய், அது போதும் என்றேன். உன் மனம் கஷ்டப்படக்கூடாது என்று முடிவு செய்தேன். அதனால்தான் அந்த உண்மையை நான் மறைத்து விட்டேன் என்றேன். ஆனால் அன்றே அவள் ஒரு முடிவு சொன்னாள். உங்களுக்கு குழந்தை வேண்டும், நம் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும், நீங்கள் 2ஆம் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று. நான் எதுவும் சொல்லவில்லை. நான் அவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவள் கேட்கவில்லை. 2 நாட்கள் அவள் சாப்பிடாமல் இருந்தாள். நானும் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றேன். இறுதியில் அவள் பிடிவாதத்தை பார்த்து நான் சம்மதித்தேன். என் மனைவிதான் நிஷா பேகம் என்ற ஏழை பெண்ணை தேர்வு செய்தாள்.
அவள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைந்திருந்தது. யாரும் அவளை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. நிஷாவின் அப்பா குடிப்பழக்கம் உள்ளவர்கள், அம்மா வீட்டு வேலை. அவள் நிலைமையை பார்த்து யாரும் நிஷாவை திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் மனைவி சம்மதத்துடன் நிஷாவை நான் திருமணம் செய்தேன். ஆனால் இந்த கல்யாணம் சித்திக்கும் தங்கைக்கும் விருப்பமில்லை. வரதட்சணை எதுவும் எடுத்து வரவில்லை. ஆனால் நிஷா மீது அவர்களுக்கு கோபம் அதிகமாக சென்றது. அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நான் நிஷாவை திருமணத்துக்கு பின்பு போக போக அவள் குணம் மாற்றமடைந்தது. அவள் வீட்டில் அனுபவிக்க முடியாததை இங்கு அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள். வீட்டில் அனைவரையும் எதிர்த்து பேசுவது அதிகமாக சென்றது. நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டே சென்றது. ஆனால் என் முதல் மனைவி அனைத்தையும் தாங்கிக் கொண்டாள். நிஷா எதிர்த்து பேசுவாள். அவள் அலங்காரம் செய்வது, வெளியே செல்வது, பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவது அனைத்தும் தொடங்கியது. நான் அவளை கண்டித்தால் என் முதல் மனைவி, அவள் சிறிய பெண், விட்டு கொடுங்கள், போக போக சரியாகிவிடும் என்று பின்தங்குவாள். நிஷாவுடன் தாம்பத்திய உறவு வைத்துக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. எனக்கு காதல் இல்லாத மனைவியுடன் எப்படி உறவு வைத்து கொள்ள முடியும்? அதனால் நிஷாவுடன் நான் விலகி விலகி பேசினேன். என் முதல் மனைவி கட்டாயப்படுத்தினாள். காரணம் குழந்தை. சில மாதங்களுக்கு பிறகு நிஷா கர்ப்பமாகினாள். என் மனைவிக்கு இரட்டை மகிழ்ச்சி அடைந்தாள். நிஷாவை பார்த்து கொள்வது, மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது அனைத்தும் என் மனைவிதான். இவ்வளவு பாசமான பெண் யாருக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டேன். இறுதியில் நிஷா ஆண் குழந்தை பெற்றார். கபீர் என்று பெயர் வைத்தோம். குழந்தை பிறந்த பின் நிஷாவையும் குழந்தையும் பார்த்து கொள்வது என் முதல் மனைவிதான். ஆனால் நிஷா குழந்தை பிறந்த பின் நான் மெல்ல மெல்ல என் மனதை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தேன். அவள் என் மனைவிதான். என் வாரிசை பெற்று கொடுத்தாள். இனி இந்த வீட்டில் அவளுக்கும் அனைத்து உரிமைகளும் இருக்கின்றது என்று நினைத்தேன். நான் நாள் முழுவதும் கடையில் இருந்து வந்தால் நிஷாவுடனும் குழந்தையுடனும் அதிகம் நேரம் செலவு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என் முதல் மனைவிக்கு மனம் வருத்தம் இருக்கின்றது. இருந்தாலும் என்னை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தேன். அந்த நிஷாவுடன் பேசினேன். அப்பொழுதுதான் தெரிந்தது அவள் என் மீது எவ்வளவு காதல் அன்பு வைத்திருந்தாள் என்று. இத்தனை நாளாக நான் தான் புரிந்து கொள்ளவில்லை. நான் மனம் வருத்தமாக இருந்தது. அவளிடம் நான் மன்னிப்பு கேட்டேன். இப்படி எங்களுடன் அன்பு பாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. அன்று நான் கடைக்கு சென்று விட்டேன். என் முதல் மனைவியிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நிஷா இறந்துவிட்டாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. வந்து பார்த்தேன். என் முதல் மனைவி அழுது கொண்டிருந்தாள். என்ன நடந்துவிட்டது என்று கேட்டேன். இதய வலி, மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் முன்னே இறந்துவிட்டாள் என்று சொன்னாள். இதை கேட்டதும் நான் திகைத்து போனேன். இப்பொழுதுதான் நிஷா என்னை புரிந்து கொண்டு முழு காதலும் செய்தாள். என்னை கடவுள் கொடுத்த விதி என்று நினைத்து கொண்டேன். பின்பு அனைத்து சடங்குகளும் செய்து முடித்தேன். குழந்தையை என் முதல் மனைவி பார்த்து கொண்டாள். சில நாட்கள் நிஷாவின் நினைவாகவே இருந்தேன். அன்று நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என் காலில் கதவு பின்னால் அழுது கொண்டிருந்த சத்தம் கேட்டது. விழித்து பார்த்தபோது நிஷா அழுது கொண்டிருந்தாள். நான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கப்பட்டவள் இல்லை, என்னை ஏன் கொன்றீர்கள் என்றாள். அந்த வார்த்தை என் இதயத்தை பிளந்தது. கனவில் நிஷா இப்படி பேசுவாள் என்று நினைக்கவில்லை. அதன் பிறகு நிஷாவின் நினைவு என்னை வாட்டி வதைத்தது. ஒருவேளை நிஷாவை பிடிக்காமல் யாராவது ஏதாவது செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் வந்தது. முழுவதும் என் சித்தி தங்கை மீதுதான் சந்தேகம். கேட்டால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தேன். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. என் முதல் மனைவிக்கு தூக்கத்தில் கனவில் புலம்புவது பழக்கம் இருக்கின்றது. அன்று நிஷாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள். என் கணவரை நீ எடுத்து கொண்டாய், உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் பார்த்தாயா, உன்னை நான் கொன்றுவிட்டேன் என்று வெற்றிகரமாக சிரித்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி பேசியது என்னை அதிர்ச்சி அடைய வைத்தது. நான் நம்ப முடியவில்லை. சமீம் எப்படி இப்படி செய்தாள் என்று நினைத்தேன். காலையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன்.
காலையில் நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண்மணி அழைத்து, நிஷாவை உங்கள் மனைவி கொன்றாள் என்று சொன்னார்கள். முதலில் நான் நம்பவில்லை. பின்பு கோபமாக கேட்டபோது என் மனைவி ஒத்துக்கொண்டாள். நான் தான் கொன்றேன். நிஷா உங்களை குழந்தை பிறக்க மட்டுமே திருமணம் செய்து வைத்தேன். எப்படி என் மேல் வைத்த காதல் அவள் மேல் வைக்க முடியும்? அதனால் மெல்ல மெல்ல நீங்கள் முழுவதும் அவள் பக்கம் சென்றது எனக்கு பிடிக்கவில்லை. அன்று இரவு நிஷாவுக்கு நான் உணவு கொடுக்கும்போது அதில் நான் வைத்திருந்த விஷத்தை ஊற்றிவிட்டேன். அவள் இறந்துவிட்டால் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று நினைத்தேன். அதனால்தான் இதய வலி என்று சொன்னேன். உங்கள் மேல் நான் வைத்த காதல் வேறு யாரும் அன்பு வைக்கக்கூடாது. வைத்தால் நான் தாங்க முடியாது. அதனால்தான் இப்படி செய்தேன் என்று சொன்னாள். அவள் சொன்னதை நான் கேட்டதும் திகைத்து போனேன். ஒரு ஏழை பெண்ணின் வாழ்க்கையை நாங்கள் தான் நாசம் செய்தோம். அவள் வேறு வீட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பாள். என் சுயநலத்துக்காக அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். குழந்தைக்காக அவளின் உயிரை நான் இழந்து வைத்து விட்டேன். உடனே காவல்துறைக்கு நான் தகவல் கொடுத்தேன். என் மனைவியை அழைத்து சென்றார்கள். அவள் கண்களில் கண்ணீர். நிஷாவுக்கு பிறந்த குழந்தையை நான் தான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று நான் முடிவு செய்தேன். நம்பிக்கை உடைந்த பின் அது காதலோ நட்போ எதுவாக இருந்தாலும் எனது உள்ளம் மீண்டும் மாற்றம் ஏற்படாது. யாரை அதிகமாக நம்புகின்றோமோ அவர்கள்தான் அதிகமாக காயப்படுத்துவார்கள். என் கதை அதற்கு சாட்சி. நன்றி. கதையை கேட்கும் முன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும்.